பைப்பில் 11:30 மணிக்கே 11:20க்கு கொண்டாந்து 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கொண்டாந்து விட்டாங்க. இந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கிறோன்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா மக்கள்லாம் வந்து ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. நம்மளுக்கு அது பழக்கம் இல்லையா, புதுசாக அப்படி ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ்லேயே நடக்கும். சிங்கப்பூர் வந்த முதல்ல வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, லோக்கலில் சொல்லணும்னா சிங்கம் வாயிலிருந்து தண்ணி வரும் இல்லையா, அதுக்கு தான் $40 minutes. ஸோ $28 வந்து 40 minutes. கூகுள் மேப் வந்து லெஃப்டில் போகணும்னு சொல்லுது, இன்னொரு சைடு ரைட்டில் போகணும்னு சொல்லுது. ஸோ இப்படி போகவா இல்லை இப்படி போகவா? நாலு நைட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. 5வது நாள் பட்டையாலேருந்து நேராக கிளம்பி பேங்காக் சொர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. என்னென்னா 5 மணி ஃப்ளைட்டு எனக்கு இங்கேருந்து சிங்கப்பூருக்கு. பஸ்ஸு வந்து 12 o'clock பஸ் இருந்துச்சு. 12 o'clock பஸ் எடுத்து சப்போஸ் அது வந்து 2 hours 2 மணிக்கு வரும். ஸோ 3 hours இருக்குது. கொஞ்சம் முன்ன லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு லாஸ்ட் மினிட் டென்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 10 o'clock பஸ் எடுத்தேன். இடையில 11 o'clock பஸ் இல்லை. ஸோ 10 மணிக்கு பஸ் எடுத்தேன். 10 மணிக்கு பஸ் எடுத்து இங்கே ஒரு 12 வருவான்னு நினச்சா பைப்பில் 11:30 மணிக்கே 11:20க்கு கொண்டாந்து 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கொண்டாந்து விட்டாங்க. சரி ஓகே 5 மணி தானே மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி ஃப்ளைட் டைம் பார்த்தா ஃப்ளைட் டிலே 5லேருந்து 5:55 ஆக்கிட்டாங்க. என்ன செய்ய 2:30க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நேராக சிங்கப்பூர். இதுக்கு மேலேயாவது ஃப்ளைட் டிலே இல்லாமல் இருக்கணும், பார்க்கலாம். பட் என்னமோ தெரியல, மற்ற ஊர்லாம் பார்க்கும்போது இந்த ஊர் ஏர்போர்ட் ரொம்ப அழகான ஏர்போர்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கோ அப்படின்னு தோணுது. அதுவும் அரைவல் வந்து ரொம்ப ஒஸ்ட். இதுக்கு டான்மியாங் பரவாயில்ல, சொர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு டான்மியாங் எவ்வளவோ பரவாயில்ல. ஓகே, இங்கேருந்து 9 minutes வாக்கு. ஸோ கேட்டுக்கு போகணும். நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டு டிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுக்கப்புறம் நேரம் உங்களை நான் சிங்கப்பூரில் மீட் பண்ணுறேன். பாய். வந்தாச்சுங்க ஒரு மாதிரி சிங்கப்பூர் நம்ம வச்சாச்சு. சொன்ன மாதிரியே ஃப்ளைட்டு புறப்பட்டது லேட்டு. அதாவது 5:55க்கு புறப்பட வேண்டிய ஃப்ளைட்டு வந்து 7 மணிக்கு தான் புறப்பட்டுச்சு. பட் ஆனாலும் பரவாயில்ல, 10 o'clock வந்து இறக்கிட்டாங்க. இமிக்ரேஷன் முடிச்சு வெளியே போயிட்டு திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கிறோன்ட்டு. எஸ், சிங்கப்பூர் ராஃபல்ஸ் பிளேஸ். அன்பான இனிய காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? ஒரு மாதிரி வந்துட்டோம் சிங்கப்பூருக்கு. நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 9 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு வந்து 10-10:30 மணிக்கு வந்துச்சு. அப்புறம் லேட் ஆகிடுச்சு. அப்படியே வெளியே வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் ஆச்சு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு. அப்படி என்னோட மச்சான் வந்திருந்தாப்புல. அப்படி அவரோட வேனில் வந்து அப்படி அவரோட வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு 3 o'clock ஆகிடுச்சு. எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் முடிச்சுட்டு 3 மணிக்கு தான் தூங்கினேன். முடிச்சு காலையில் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு
வெளியே வந்து ஃபஸ்ட்டு மெட்ரோ பிடிச்சி எம்ஆர்டி பிடிச்சி இந்த ரேபிள்ஸ் பிளேஸில் வந்து இறங்கியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ மெர்லின் பார்க் போகிறேன். மெர்லின் பார்க்கு போயிட்டு அங்கே உங்களை மீட் பண்ணுறேன். என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா ஒரு குப்பை பார்க்க முடியல. இதுபோல் இன்னொரு இது என்னென்னா, இது சைனீஸ் நியூ இயர். நேற்று வந்து சைனீஸ் நியூ இயர். ஸோ அதனால் கிட்டத்தட்ட எல்லா ஷாப்பும் 90% ஆஃப் த ஷாப்ஸு க்ளோஸ்ட். ரேபிள்ஸ் பார்க் இது, ரேபிள்ஸ் பிளேஸில் உள்ள ரேபிள்ஸ் பார்க் பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா மக்கள்லாம் வந்து ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. நம்மளுக்கு அது பழக்கம் இல்லையா, புதுசாக. அதனால் ஒரு நடந்து வர்றது எல்லாமே, கிராஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான். சும்மா அனாவசியமாக கண்ட இடத்துல ரோட்டை யாரும் கிராஸ் பண்ண மாட்டேங்காங்க. அப்புறம் ஸ்மோக் பண்ணோன்னா ரோட்லேயே ஒரு க்ரீன் கலரில் டஸ்ட்பின் இருக்குது, அதுக்கு மேலே ஆஸ்ட்ரே இருக்குது. அந்த இடத்துல நின்று ஸ்மோக் பண்ணணும், மீதி இடத்துல ஸ்மோக் பண்ண முடியாது. சைனீஸ் நியூ இயர் வர எல்லாம் க்ளோஸ்டு. ஒன்றுமே இல்லை, ஃப்ரீ, டோட்டல் ஃப்ரீ. பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. 1 Fullerton வந்திருக்கோம். இது வந்து Fullerton ரோடு. 1 Fullerton அதுக்குள்ளே தான் போகிறோம். தெரில, அப்படி ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ்லேயே நடக்கும். சிங்கப்பூர் வந்த முதல்ல வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவங்க ஒரு சிம் கார்டு கொடுத்தாங்க. அதில் வந்து எல்லாம் டேட்டா ஒர்க் பண்ணிச்சு, ஃபோன் கால், அவுட் கோயிங் கால் ஒர்க் பண்ணிச்சு, எல்லாம் ஒர்க் பண்ணிச்சு. உங்களோட பயணியருக்கு வந்து பயணியர்லேருந்து எம்ஆர்டி பிடிச்சி எம்ஆர்டிலேருந்து வந்து இறங்கிட்டேன். எம்ஆர்டிக்கு வெளியே வந்து மேப்பை போட்டால் ஒன்றும் ஒர்க் பண்ணல. அப்புறம் அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. The sculptural masterpiece was specially commissioned to mark the 90th anniversary of the Fullerton building. The Fullerton building oda miniature. One Fullerton lake beautiful ah irukku. Giant wheel, Singapore Eye. மல்லியான் பேங்கிறது அந்த இங்கே வந்து லோக்கலில் சொல்லணும்னா சிங்கம் வாயிலிருந்து தண்ணி வரும் இல்லையா, அதுக்கு தான். இது ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டுங்க. கிட்டத்தட்ட சிங்கப்பூரோட லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். நம்ம ஜனங்கள்லாம் இதை வந்து சிங்கம் வாயிலிருந்து தண்ணி வர்றதுனால இந்த ஸ்பாட்டு பேரே சிங்கம்னு சொல்லுவாங்க. இங்கே செட்டில் ஆன இந்தியன்ஸ், தமிழியன்ஸ். பாருங்கள், இந்த சைனீஸ் நியூ இயரை எல்லாம் கொண்டாடுறாங்க. நம்ம ஏதோ கையில் தாங்கிட்டு இருக்காங்க. தண்ணியை கையில் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கையில் தண்ணி உள்ளது. இவ்வளோ கூட்டணும், ஒரு சின்ன குப்பை கூட இல்லை பாருங்க. ஸோ அதை வந்து இந்த ஃபேமஸ் பிரிட்ஜு
还是左的？哦。டோட்டலாக வெயிலே இல்லை, ஒரு ப்ளசன்ட் கிளைமேட்டு. அந்த ஆஃப் டே டோட்டலாக வேஸ்ட் ஆகி போச்சு. அது மேலே போகலாம், போகலான்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் உண்டு. ஓ, நம்ம வந்துட்டோம் சிங்கத்தை முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கு. பாருங்க, நல்லா தான் இருக்கு. சாரி,就花篮似的。அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு போகலாம். அந்த க்ரூஸில் க்ரூஸ் போகுது பாருங்க, போட் ரைட், க்ரூஸில் போட் ரைட். போட் ரைடுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். அதாவது ரிவர் க்ரூஸ் பை வாட்டர் பீ. இது வந்து போகிறதுக்கு வந்து $28 சிங்கப்பூர் டாலர்ஸ். டைம் ஸ்லாட் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து அவைலபிள் 2:30. ஆக்சுவலாக வந்து 2 to 9 டெய்லி, மத்தியானம் 2 மணிலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு வச்சு இப்போ 2:30, 3 எவ்ரி ½ an hour ஒன்று இருக்குது. லாஸ்ட் போட்டு வந்து 9 o'clock. 28 சிங்கப்பூர் டாலர்னால் நம்ம இதுக்கு வந்து கிராஸ் 70 அப்ராக்சிமேட்டாக போட்டுவிடுங்க. 21 கிட்ட 2100 ரூபா ஆகுது. ஸோ இது எவ்வளோ நேரம் இருக்கும்? வாட் இஸ் த டியூரேஷன்? ½ an hour? $28, 40 minutes. 40 minutes. Yes. ஸோ $28 வந்து 40 minutes. 40 minutes இதில் வந்து இதாகும். ஓகே, அந்த கலரே அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளவர் நல்லா தான் இருக்குது. இந்த போட்டு பொறுத்து வச்சு பாருங்கள், ரிவர் போட், வாட்டர் பீ. ஓகே, ஆல்ரெடி போயிட்டுருக்கா 1, 2, 3 அட் எ டைமில் 3, 4 போட்டு போகும்போது இருக்கு. இதாங்க கார்டன்ஸ் பை த பே சவுத். இப்போ இதில் வந்து திடீர்னு கூகுள் மேப் வந்து லெஃப்டில் போகணும்னு சொல்லுது, இன்னொரு சைடு ரைட்டில் போகணும்னு சொல்லுது. ஸோ இப்படி போகவா இல்லை இப்படி போகவா அதான் தெரில. பாப்போம்.
மேப்பை இன்னொரு அப்டேட் பண்ணிட்டு பார்க்கலாம். இங்கே இருக்குன்னு தெரியலையே. இதுதானே? ஓகே. அங்கே ஒரு 2 காரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. டேஷ் இதான் இந்த கார்டனு. பட் இதுக்கு இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரில. பார்ப்போம். அந்த லெஃப்டில் உள்ளே போகிறாங்க, அது வழியாக போகும். அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைனீஸ் நியூ இயரை வந்து நியூ இயருக்கு 1 வீக் முன்னாடியும் கொண்டாடுவாங்களாம், 1 வீக் அப்புறமும் கொண்டாடுவாங்களாம். லெஃப்டில் திரும்புது. பார்ப்போம். என்னமோ போட்டிருக்காங்க 5 to 26 4 to 26. Gardens by the Bay. Fifteen to 26 to 24 to 26. அது என்னன்னு தெரில. சோலார் இதுதான். Turn right onto Marina Boulevard. ஏன் திருப்பி டேன் ரைட்டுன்னு சொல்லுது? ஒன்றும் Turn புரியல. right onto Marina Boulevard. திருப்பி போடுறோம். ஃபைண்டிங் த பெஸ்ட் ரூட்டுன்னு வருது. எது ரூட்டுன்னு தெரியலையே. Gardens by the Bay, the residence.